பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். इन दिनों में परमेश्वर के वचन को मनन करने वाले हैं। ஆண்டவர் தாமே நம்ம மத்தியிலே பேசுவாராக. परमेश्वर हमारे बीच में बात करें। அன்பானவர்களே, இந்த நாளிலே இல்லாமல் முடியாது என்கிற ஒரு தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். प्रिय लोगों, इन दिनों में नहीं तो कुछ नहीं होगा, इस विषय में हम परमेश्वर का वचन को मनन करेंगे। அதனுடைய அந்த இல்லாமல் முடியாது அது என்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு முதலாவது சொல்லுகிறேன். नहीं तो कुछ नहीं होगा, इसका क्या मतलब है, मैं पहला कहना चाहता हूँ। ஆண்டவர் நமக்கெல்லாம் இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற ஒரு வாழ்வை தந்திருக்கிறார். परमेश्वर इस पृथ्वी में मसीह के बच्चों को उनका जीवन बिताने के लिए एक मौका दिया है। அவருக்காய் வாழ்கிற இந்த வாழ்விலே சில காரியங்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாது. जो परमेश्वर के लिए जीवन बिताते समय उनके बिना कुछ काम ऐसा है अधूरा रह जाएगा। அதைத்தான் நாம் இந்த நாளிலே வேத வசனங்களிலிருந்து தியானிக்க இருக்கிறோம். उसी को हम इन दिनों में वचन के द्वारा मनन करेंगे। குறிப்பாக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால் यूँ समझिए, एक व्यक्ति को इस पृथ्वी में जीवन बिताना हो तो நமக்கு अनेक காரியங்கள் தேவையாயிருக்கிறது. हमें अनेक कार्य की जरूरत होती है, ஆனால் சில காரியங்கள் இல்லாமல் முடியவே முடியாது வாழவே. लेकिन ऐसा भी कुछ कार्य है कि उसके बिना कुछ हो नहीं सकता। பாருங்க, ஒரு மனிதன் சுவாசிப்பதற்கு மூச்சு விடுவதற்கு நல்ல காற்று தேவையாயிருக்கிறது. देखिए, एक मनुष्य को श्वास लेने के लिए हवा की जरूरत है। சுவாசம் இல்லாமல் வாழ முடியுமா? श्वास के बिना नहीं जी सकते, முடியவே முடியாது. नहीं जी सकते। அதுபோல குடிப்பதற்கு தண்ணி தேவையாயிருக்கிறது. उसी तरह पीने के लिए पानी की जरूरत है। அப்போ அந்த குடிக்கிற தண்ணீர் இல்லாமல் வாழ முடியுமா? पानी के बिना जी सकते हैं ஏதோ क्या? கொஞ்ச நேரம் இருக்கலாம், थोड़ी देर रह सकते हैं, அல்லது ஒரு நாள் இருக்கலாம். नहीं तो एक दिन रह सकते हैं। உபவாசத்தில் இருக்கிறவர்கள் சில நாட்கள் இருக்கிறார்கள். जो उपवास करते हैं वो थोड़ा दिन रह सकते हैं, ஆனால் முழுவதும் அப்படி இருக்க முடியாது. हमेशा वैसा नहीं रह सकते। அதுபோல சாப்பிடுகிற ஆகாரங்களும் அதுபோலதான். उसी तरह हमारा भोजन, இது 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 மூணு முக்கியமானது. ये तीनों मुख्य है। ஒரு மனிதனாய் இந்த பூமியிலே ஜீவனோடு ஜீவிப்பதற்கு இது அவசியமாக இருக்கிறது. मनुष्य जीवन बिताने के लिए तीनों आवश्यक है। அதுபோக அவனுக்கு ஒரு வஸ்திரம் தேவையாயிருக்கிறது. उसके अलावा वो मनुष्य को एक वस्त्र की जरूरत पड़ती है। அதுக்கப்புறம் அவன் தங்கி இருப்பதற்கு ஒரு வீடு தேவையாயிருக்கிறது. उसके बाद उसको रहने के लिए घर की जरूरत होती है। இந்த 5 காரியங்களும் மிக முக்கியமானவை. ये 5 कार्य एक मनुष्य की जिंदगी में अवश्य है, அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். उसके बाद ही सब कुछ। அதுபோல ஆண்டவராகிய இயேசுக்காய் வாழ்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு उसी तरह यीशु मसीह के लिए जो जीवन बिताने वाले मसीह के बच्चे हमारे लिए, எப்படி ஒரு மனிதன் இந்த பூமியிலே உயிர் வாழ்வதற்கு இதெல்லாம் முக்கியமானதா இருக்கிறதோ, जैसा ये मनुष्य पृथ्वी में जीने के लिए सबकी जरूरत पड़ती है, எப்படியெல்லாம் இவைகள் இல்லாமல் முடியாது என்கிற நிலையில் இருக்கிறதோ, जैसे इसके बिना कुछ हो नहीं सकता ऐसा संभव है, அதுபோல நம்முடைய அந்த ஆவிக்குரிய வாழ்விற்கும் சில காரியங்கள் இல்லாமல் வாழ முடியாது. इसी तरह हमारा आत्मिक जीवन में भी इसके बिना कुछ नहीं होगा। அதைத்தான் இந்த நாளிலே நாம் கவனித்து அறிய போகிறோம். उसी विषय को इस दिन में मनन करेंगे। அப்படி அவைகளை நம்முடைய வாழ்விலே ஒருவேளை அது இல்லாமல் இருந்தால், अगर हमारे जीवन में ये नहीं होगा तो நம்ம ஒரு சரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்யவில்லை. हम आत्मिक जीवन में सही नहीं है। ஆத்மா செத்ததாய் இருக்கிறது. हमारा आत्मा मरण पाया हुआ है, அந்த ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. वो आत्मा देखिए नहीं जी रहा है। அதனால அந்த குறைபாடுகளை சரி செய்து इसलिए वो कमी घटी को पूरा कर कर நம்முடைய ஆத்மாவை வாழ வைக்க வேண்டும். हमारे आत्मा को जीवित रखना है। அல்லேலூயா. आमीन। பாருங்க, முதலாவது நாம வாசிக்கிற ஒரு வசனம் எபிரேயர் 9:22 சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए, इब्रू का पुस्तक 9वां अध्याय 22वां वचन में ऐसा लिखा है। நான் அந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். मैं वो वचन को कहना चाहता हूँ। வசனத்தை சொல்லும்போது நீங்கள் வேதாகமத்தை திருப்பி அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். जैसे मैं वचन को कहूँगा, बाइबल खोलकर उसे ध्यान दीजिए। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம், वहाँ पे एक कार्य लिखा है, இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लहू के द्वारा पाप की क्षमा। அப்ப பாருங்க, அந்த வசனம் வாசிக்கலாம். அதனுடைய 2வது பகுதியை வாசிங்க. वचन को पढ़ेंगे। ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மன்னிப்பு உண்டாகாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, और बिना लहू बहाए क्षमा नहीं होती। இங்கே
நாம் பார்க்கிறோம், ஒரு ரத்தம் சிந்துதல் இல்லாவிட்டால் देखिए हम यहाँ पर देखते हैं जब तक लहू ना बहाए ஒரு மன்னிப்பு உண்டாகாது. क्षमा नहीं हो पाएगी। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்காய் வாழ்கிற ஒரு வாழ்விலே जो मसीह की जीवन बिता रहे, जो मसीह के बच्चे, ரத்தம் சிந்துதல் என்கிற ஒரு நிலை இல்லாவிட்டால் जो लहू बहाने का एक कार्य नहीं होगा तो நமக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்பின அனுபவம் வந்திருக்காது, हम पाप से छुटकारा पाने वाला एक अनुभव हम नहीं पाए हुए, ரட்சிப்பும் கிடைத்திருக்காது, उद्धार भी नहीं मिला होगा, இந்த மன்னிப்பும் உண்டாயிருக்காது. क्षमा भी नहीं मिला होगा। அப்போ ரத்தம் சிந்துதல் என்பது அவசியம். देखिए लहू बहाना अवश्य है। ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒருவன் ஆண்டவருக்காய் வாழ முடியாது. लहू बहाए बिना परमेश्वर के लिए कोई जी नहीं सकता। ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒருவன் தேவனுடைய பிள்ளையாகவே மாற முடியாது. लहू बहाए बिना जो परमेश्वर का बच्चा कोई बन नहीं सकता। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். यीशु मसीह ने हमारे लिए उनका लहू बहाया। அந்த நாட்களிலே ரத்தம் சிந்துதல் பாவ மன்னிப்புக்காக இருந்தது. उन दिनों में लहू बहाना पाप की क्षमा था। இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்துவதற்கு முன்னதாக यीशु मसीह अपना लहू बहाने के पहले அன்றைக்கு இருந்த ஒரு சட்டம் என்னவென்றால், उन दिनों में ये சட்டம் उन दिनों में एक कायदा था। அது ரத்தம் சிந்தும் போதுதான் மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்லுகிறது. लहू बहाने पे ही क्षमा मिलता था। பாருங்கள், அவர்கள் ஒரு ஏதோ ஒரு விலங்கை கொண்டு வருவார்கள், देखिए कुछ जानवर को लाते थे பறவைகளை கொண்டு या வருவார்கள், पक्षियों को लाते थे, அதை பலி செலுத்துவார்கள். उसको बलि चढ़ाते थे। அந்த பலியினால் வருகிற அந்த ரத்தம் वो बलि के द्वारा जो लहू बहती है அது அவர்களுடைய பாவங்களை वो மன்னித்தது. उनकी पाप की क्षमा करती है। அப்படிப்பட்டதான ஒரு ஏற்பாடு அன்றைக்கு செய்யப்பட்டிருந்தது. उन दिनों में ये नियम था। ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது एक मनुष्य जब पाप करता அந்த है, பாவத்திலிருந்து பரிகாரம் தேடிக்கொள்ளும்படியாய் पाप से छुटकारा पाने के लिए அவன் அந்த பலிக்காக ஒரு மிருகத்தை கொண்டு வர வேண்டும், बलि चढ़ाने के लिए कुछ बलि அல்லது ஏதோ ஒரு பறவையை கொண்டு வர या வேண்டும். कुछ पक्षी को लाता था। அப்படி பொதுவாக இந்த மனிதர்களுக்குள்ளே அப்படிப்பட்டதான தன்மைகள் இன்றைக்கும் சில இடங்களில் இருக்கிறது. देखिए आज भी मनुष्य के भीतर ऐसा रिवाज है। அப்படித்தானே அன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கும் இருந்தது. उन दिनों में मसीह के बच्चों को भी यही रिवाज था। அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் அவிதமாய் செய்தார்கள், देखिए तंबू के वहाँ पर उस तरह करते थे, இன்னும் தேவனுடைய ஆலயத்தில் அவிதமாய் செய்தார்கள். परमेश्वर के मंदिर में उस तरह करते थे। அப்படி பலி செலுத்துகிறதான பழக்கம் அன்றைக்கு இருந்தது. बलि चढ़ाने का आदत उन दिनों में था। நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ரத்தம் சிந்தும் போது மன்னிப்பு அவர்களுக்கு உண்டானது. मैं इसलिए कहना चाहता हूँ कि लहू बहाने पर उनका पाप क्षमा होता था। ரத்தம் சிந்தும் போது அந்த பாவத்திற்கான ஒரு பரிகாரம் உண்டானது. लहू बहाते समय वो पाप से छुटकारा पाते थे। ஆனால் அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. वो लगातार वो चल रहा था। ஒரு நாள் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவையே அனுப்பினார். एक दिन पिता परमेश्वर अपना पुत्र को यहाँ पर भेजा। அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. उनका लहू भी इस पृथ्वी में बहाया गया। அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே उनका लहू जो बहाया गया அது பாவத்திற்கு பரிகாரத்தை தந்தது. वो पाप से छुटकारा दिया। அதாவது பாவத்திலிருந்து ஒரு நிவாரணத்தை நமக்கு தந்தது, पाप से दे के हमें छुटकारा दिया, பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை தந்தது, पाप से हमें क्षमा किया। இன்னும் நம்முடைய பாவங்களை எல்லாம் அது கழுவினது. उतना ही नहीं हमारे सारे पापों को धोल दिया। அல்லேலூயா. आमीन। ஆகையினாலே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார். इसलिए यीशु मसीह मेरे लिए लहू बहाया। அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ जो कोई भी विश्वास करेगा அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் அந்த மன்னிப்பை वो தருகிறார், सभी लोगों को परमेश्वर क्षमा करता है, பாவத்திலிருந்து பரிகாரத்தை தருகிறார், पाप से छुटकारा देता அந்த है, பாவங்களை எல்லாம் கழுவி விடுகிறார், सारे पापों को धो देता है, பாவத்திலிருந்து ஒரு சுத்திகரிப்பை தருகிறார். शुद्ध बनाता है। அது இன்றைக்கும் அது அப்படியே அந்த முறை பின்பற்றப்படுகிறது. आज भी वो कायदा को हम फॉलो करते हैं। அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற முடியும். वे लोग ही मसीह के बच्चे बन सकते हैं। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியும். यीशु मसीह के लहू से जो धोया गया, जो पाप क्षमा किया गया, वही परमेश्वर के बच्चे बन सकते அப்ப हैं। பாருங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இதுல தான் ஆரம்பிக்குது. देखिए हमारे आत्मिक जीवन इसमें शुरुआत होता है। இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிப்பதில் தான் இந்த ஜீவியமே
ஜீவனை ஆரம்பிக்கிறது. यीशु मसीह के लहू पे जो विश्वास करेगा उस पर हमारी जिंदगी निर्भर है। அப்போ இயேசுவின் மன்னிப்பு தருகிற ரத்தம் இல்லாவிட்டால் देखिए यीशु मसीह का जो लहू है जो पाप क्षमा करने वाला ஒருவன் नहीं हो तो ஆண்டவருடைய பிள்ளையாகவே மாற முடியாது. मसीह का बच्चा कभी नहीं बन पाएगा। அல்லேலூயா. आमीन। அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. इसलिए लिखा है बिना लहू के क्षमा नहीं होगी। அப்படிப்பட்ட ரத்தம் சிந்துதலை, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலை यीशु मसीह का जो खून बहाया நாம விசுவாசித்தபடினாலே हम विश्वास की इसलिए நம்ம அந்த மனம் திரும்பின அனுபவத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். हमने मन फिरा हुआ वो वैसे परिस्थिति में आए। ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். हम मसीह के बच्चे बने हैं, ஆண்டவருக்குள்ளாய் வந்திருக்கிறோம். हम परमेश्वर के अंदर आ चुके हैं। யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ, जो कोई भी इसे विश्वास करेगा, யாரெல்லாம் அதை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, जो विश्वास करके उसे अपनाएगा, எல்லாருக்கும் அந்த ரத்தம் பாவ மன்னிப்பை தருகிறது, उन सभी लोगों को लहू क्षमा देता है, ரட்சிப்பை தருகிறது. उद्धार देता है। இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கும் மற்ற மிருகங்களுடைய ரத்தத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இதுதான். देखिए यीशु मसीह का लहू और प्राणी का जो लहू में जो अंतर है, அது ஒவ்வொருவனும் தன் தன் பாவங்களுக்காக ஒவ்வொரு மிருகத்தை கொண்டு போகணும். जैसे मनुष्य पाप करता है उसके पाप के अनुसार वो प्राणी को लाता था। ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் போதும் கொண்டு போகணும். हर बार जब पाप करता था हर टाइम उसे लेके जाना ஆனா पड़ता था। இயேசுவின் ரத்தம் அப்படி அல்ல. लेकिन यीशु का लहू वैसा नहीं, ஒரே தரம் மரித்தார். एक ही बार मृत्यु पाई। ஹல்லேலூயா. आमीन। எல்லாருக்காகவும் மரித்தார். सभी के लिए उन्होंने मृत्यु पाया। அதனால திரும்ப திரும்ப இயேசு ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए यीशु मसीह बार बार अपनी लहू बहाने की जरूरत नहीं। எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசித்தால் போதும். मेरे लिए लहू बहाया वो विश्वास करेंगे हमारे लिए काफी है। அந்த ரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாயினது. उस लहू से मुझे क्षमा मिला है, அந்த ரத்தத்தினால் எனக்கு ரட்சிப்பு உண்டானது. उस लहू से मुझे उद्धार मिला அந்த है, ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவினது. उस लहू ने मेरे पाप को साफ किया है। அதனால நம்ம ஒரு தரம் அவர் மரித்தார், ஒரு தரம் ரத்தம் சிந்தினார். एक बार प्रभु यीशु ने मृत्यु पाया, एक बार लहू बहाया, நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, हमारे पाप भी क्षमा किया गया, நாமும் ரட்சிக்கப்பட்டோம். हम भी उद्धार पाए। அதனால மறுபடியும் நம்ம பாவம் செய்ய மாட்டோங்கிறத சொல்ல முடியாது. इसलिए हम दोबारा पाप नहीं कर सकते, नहीं कर ஏன்னா सकते, இன்னைக்கு இப்படியும் சில போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. क्योंकि आजकल ये भी सब बता रहे ஒரு हैं, முறை ரட்சிக்கப்பட்டு விட்டேன், एक बार उद्धार पा लिया, அன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டேன், उस दिन में यीशु की लहू से धोया गया, அவர் எனக்காக ரத்தம் சிந்தி और விட்டார், मेरे लिए लहू இனி बहाया, நான் பாவி அல்ல, अभी मैं पापी नहीं हूँ, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. कैसे भी जी सकते हैं उस तरह भी आजकल அது बताते இல்லை. हैं, वो गलत है। இயேசு ஒரே தரம் மரித்தார், यीशु मसीह एक ही बार मरे, ஒரே தரம் ரத்தம் एक சிந்தினார். ही बार लहू बहाए, அதுதான் ஒன் டைம். वही एक ही बार। ஆனா பாவம் நமக்குள்ளே வரும்போது लेकिन पाप जब हमारे भीतर आता है, மீண்டும் மீண்டும் நாம் அவருடைய சமூகத்திலே போய் हम बार बार उनके समूह में जाकर கதறி रोकर அவருடைய ரத்தத்தினால் அந்த மீட்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். उनके लहू के द्वारा हमें शुद्ध होना चाहिए। அல்லேலூயா. आमीन। அதனால நம்ம சைடுல திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. हमारी तरफ से हम बार बार करते हैं, அந்த நாட்கள்ல அப்படி இல்ல, ரெண்டு சைடுமே திரும்ப திரும்ப இருந்தது. उन दिनों में वैसा था, दोनों तरफ बार बार करते थे। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? तो समझ में आया। விலங்குகளையும் திரும்ப திரும்ப பலியிடணும். देखिए वो प्राणी को वो बार बार बलि देते थे, அப்பதான் மனிதனுடைய பாவம் செய்ய செய்ய மன்னிக்கப்படும். तब मनुष्य भी बार बार शुद्ध होता ஆனா था। இன்னைக்கு அப்படி இல்ல. लेकिन आज वैसा பலி नहीं, ஒரே முறை செய்யப்பட்டு விட்டது, एक ही बार बलि चढ़ाया गया, பலி எல்லாம் செய்யப்பட்டு விட்டது. बलि चढ़ाया गया, ஆனா இன்னும் சில கோயில்கள்ல இன்னும் பலி நடக்குது. लेकिन आज भी कुछ मंदिर में बलि चढ़ाते हैं। அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய பாவங்களை அனுதினம் அவருடைய ரத்தத்தினால் கழுவி கொண்டே இருக்க வேண்டும். हमें क्या करना चाहिए? हर प्रतिदिन हमारे पापों को उनके लहू से சுத்தமாக்கி धोना கொண்டே चाहिए, இருக்க வேண்டும். हमें शुद्ध करते रहना चाहिए। நான் சுத்தமுள்ளவன் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. मैं शुद्ध हूँ ये कह नहीं पाएगा कोई। தினந்தோறும் உடைய ரத்தத்தினால் கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்ல. प्रतिदिन आपके लहू से मुझे शुद्ध कीजिए அப்பதான் परमेश्वर, தினந்தோறும் மன்னிப்பு உண்டாகும். तब हमें हर रोज क्षमा मिलेगा। பாருங்க, என்னைக்கோ நடந்த ஒரு ரட்சிப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. देखिए हमने कभी का उद्धार पाया है, தினந்தோறும் நம்முடைய வாழ்விலே இந்த பாவம் மற கழுவ ரட்சிப்பு உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். प्रतिदिन हमारे जीवन में होना चाहिए। அதான் சொல்லுகிறேன், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் इसलिए बिना लहू बहाए மன்னிப்பு இல்லை. पाप क्षमा नहीं होगा। ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். दूसरा हम इब्रू का पुस्तक 11वां अध्याय 6 वचन में देखेंगे, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहाँ पे लिखा है விசுவாசம் இல்லாமல் विश्वास के बिना
தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देवन परमेश्वर को प्रसन्न नहीं कर सकते. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. लहू बहाए बिना क्षमा नहीं. இரண்டாவதாக விசுவாசம் இல்லாவிட்டால் दूसरा नहीं विश्वास होगा तो நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. हम परमेश्वर के प्रिय नहीं बन அந்த सकते. வசனத்திலே விதமாய் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, वचन में इस तरह लिखा है, தேவனிடத்தில் சேருகிறவன், அதாவது அவரிடத்திலே வருகிறவன், जो परमेश्वर के पास आने वाला அவரை முதலாவது அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். पहला वो है करके हमें विश्वास करना चाहिए. இன்னும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மைகளை பலனை தருகிறார் என்று விசுவாசிக்க और வேண்டும். उतना ही नहीं, उसे खोजने वाले को भलाई करता है, प्रतिफल देता है. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை விசுவாசத்துல தான் ஆரம்பிக்குது. क्योंकि हमारा जीवन ही विश्वास में शुरुआत நம்முடைய होता है. வாழ்க்கையை அந்த விசுவாசத்துல கட்டப்படுகிறது. हमारा जीवन भी विश्वास के ऊपर बंधा जाता है. பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்துல தான் ஓடுது. हम स्वर्ग जाने तक हमारा जिंदगी विश्वास के ऊपर चलना चाहिए. அதனால அந்த விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. इसलिए बिना विश्वास के परमेश्वर के हम प्रिय नहीं बन सकते. பாருங்க, ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது தாயின் வயிற்றிலிருந்து. देखिए, एक बच्चा जब जन्म लेता है, அதுதான் அந்த ஜெனிப்பிக்கிற அந்த பிறக்கிறதான அந்த முதலாவது காரியம். जो जन्म लेता है वो पहला कार्य है. ஒரு ஆவிக்குரிய குழந்தை பிறந்து விடுகிறது. एक आत्मिक बच्चा जब जन्म लेता है, ரத்தத்தினால் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை பிறந்து விடுகிறது. वो लहू के द्वारा एक आत्मिक बच्चा जन्म அது लेता है. இல்லாம அந்த வாழ்க்கையே வராது. वो नहीं तो वो जीवन मिलेगा ही नहीं. ரத்தத்தினால் இந்த வாழ்க்கை நமக்கு வந்து விட்டது. लहू के द्वारा हमें ये जीवन मिला है. இன்னும் இந்த வாழ்க்கை ஓடணும்னா, अगर ये जीवन हमें चलाना है तो, அங்க போய் சேரணும்னா, स्वर्ग अगर पहुंचना है तो விசுவாசம் என்கிறதான மூச்சு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். विश्वास का सांस हमारे अंदर होना चाहिए. அல்லேலூயா. அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. इसलिए लिखा है, विश्वास के बिना हम परमेश्वर का प्रिय पुत्र नहीं बन सकते. இந்த விசுவாசம் என்பது நமக்கு ஒரு மூச்சாக இருக்க வேண்டும். देखिए, विश्वास कहने पर हमारी जैसी सांस ஒரு चलती 5 है. நிமிஷம் மூச்சை நிறுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? देखिए, हमारे सांस को अगर हम 5 मिनट रोक देंगे तो क्या होगा? ஒரே நேரத்துல எல்லாரும் நிறுத்திடாதீங்க, सब एक ही टाइम मत रोकिए, ரொம்ப கஷ்டமா போயிடும். कष्ट बढ़ जाएगा. அல்லேலூயா. முடியவே முடியாது. नहीं हो सकता. அதான் நின்னாதான் உண்டு. वो खुद रुकेगा तो ही होगा, அதையும் யாருனாலையும் தடுக்க முடியாது. वो भी कोई रोक नहीं सकता. அப்ப பாருங்க, அது போலதான் இந்த விசுவாசம் என்பது. उसी तरह ये विश्वास भी. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் பொதுவா ஒரு பேர் இருக்கிறது. इसलिए हम सभी को एक नाम है. என்ன பேரு? क्या नाम? சத்தமா சொல்லலாமா? जोर से कहेंगे. சொல்லுங்க சத்தமா. जोर से कहिए. நல்ல அது அந்த வார்த்தை கம்ப்ளீட் ஆகட்டும். நாங்கள் விசுவாசிகள். हम विश्वासी हैं. ஆமென். அல்லேலூயா. आमेन. அப்ப பாருங்க, நம்ம யாரு விசுவாசிகள்னா மலாடி சபைக்கு விசுவாசிகள் இல்ல. देखिए, हम कौन सा विश्वासी है? मलाड कलिसिया का विश्वासी नहीं. சாமுவேல் பாஸ்டருக்கு விசுவாசிகள் இல்ல. सामुएल पास्टर का विश्वासी नहीं. ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் ஸ்தாபனத்துக்கு விசுவாசிகள் இல்ல. ये फुल गास्पेल, ये पेंटिकोस्टल चर्च का विश्वासी அட नहीं. பாவி அப்படிங்கிறீங்களா? நாம் ஆண்டவருடைய हम விசுவாசிகள். परमेश्वर के विश्वासी हैं. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவருடைய விசுவாசிகள். हम सब उनके विश्वासी हैं. அதனாலதான் அந்த பேர் நமக்கு கிடைச்சிருக்கிறது. इसलिए वो नाम हमें मिला है. ஆமென். அல்லேலூயா. ஆனா பேச்சு வழக்கத்துல இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். लेकिन शब्दों में हम ही कहते हैं, அது தப்பு இல்ல. वो गलत नहीं. ஏன்னா பேச்சு வழக்கத்துல நாங்க ஃபுல் காஸ்பல் சர்ச் விசுவாசிகள்னு சொல்லுவோம். क्योंकि हम बोलते हैं दूसरे के पास हम மலாடி फुल சபை விசுவாசின்னு சொல்லுவோம். मलाड के हम विश्वासी है. ஆனா இப்படி சொல்லக்கூடாது. लेकिन वैसा नहीं कहना எப்படி चाहिए. சாமுவேல் பாஸ்டர் விசுவாசின்னு எங்கேயும் சொல்லக்கூடாது. हम सामुएल पास्टर का विश्वासी ऐसा சர்ச் किधर பேரை भी नहीं சொல்லிதான் कहना. நாங்க அந்த சபையில விசுவாசிகளா இருக்கிறோம். हम ये चर्च का नाम कहकर हम चर्च के विश्वासी ஏன்னா है ऐसा சில कहना இடங்கள்ல है. அப்படி பழக்கி வச்சிருக்கிறாங்க. क्योंकि कुछ जहाँ पर ऐसा कहते हैं, அப்படி இல்ல. वैसा नहीं. ஆமென். அல்லேலூயா. சரி கவனிங்க, ध्यान இது ஒரு மூச்சு போல நமக்கு விசுவாசம் என்பது. हमारा विश्वास हमारे श्वास के जैसा है. ஏன்னா அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், क्योंकि ये वचन में हम पढ़ते அது हैं, இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. उसके बिना हम परमेश्वर के प्रिय नहीं बन ஆண்டவர் நம்மை सकते. விரும்ப முடியாது. परमेश्वर को हम चाह नहीं कर ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கை? सकते. परमेश्वर का बिना प्रिय का जीवन हम नहीं बिता सकते. அது தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, ஆண்டவர் இருக்கிறார் என்பதே அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. परमेश्वर है करके विश्वास के आधार पर है. யாரெல்லாம் ஆண்டவரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க? कौन कौन परमेश्वर को देखा है? நம்ம யாரும் பார்க்கல, அப்படிதானே? हम किसी ने नहीं देखा. நம்ம தான் விசுவாசிகள். हम ही विश्वासी हैं. பார்த்துட்டு வந்தவங்கள பத்தி நான் ஒன்றும் சொல்லல. जो देख कर आए मैं उसके बारे में नहीं कहता. பார்க்காத நம்ம எல்லாம் விசுவாசிகள். जो नहीं देखे हम सब विश्वासी அது हैं. வேதம் சொல்லுகிறது. वो पवित्र शास्त्र कहता है. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இல்லை
ஆண்டவர் இருக்கிறார், परमेश्वर है, ஆனால் அதை நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते हैं, பார்க்காமலே விசுவாசிக்கிறோம். बिन देखे हम विश्वास करते हैं। பரலோகம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. स्वर्ग है करके हम विश्वास। யாராவது பரலோகத்தை பாத்தீங்களா? कोई स्वर्ग को देखे है क्या? பார்க்கல, இனி பார்க்க போறோம். हम आगे देखेंगे। அதனால நம்ம அதை விசுவாசிக்கிறோம். फिर भी हम उस पे विश्वास रखते हैं। அது மாத்திரமல்ல, நரகம் ஒன்று இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். इतना ही नहीं, नरक है करके हम बाइबल में पढ़ते யாராவது हैं। அங்க டூர் போயிட்டு வந்தீங்களா? कोई वहाँ पे टूर जाके आए? இல்ல, ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம். फिर भी हम विश्वास करते हैं। பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான். शैतान करके है व्यक्ति। சிலருக்கு அவன் மேல விசுவாசம் அதிகமா இருக்கும். कोई लोगों को उसके ऊपर ज्यादा विश्वास है, அப்படிதானே? எதுக்கு எடுத்தாலும் அவனை சொல்லி பெரிய ஆளாக்கி விட்டுரு. क्योंकि हर कार्य में उसका नाम खींचते हैं। பரவாயில்ல, நீங்களாம் அப்படி யாரும் பேசுறது இல்ல. लेकिन आप लोग कोई वैसा बात சில नहीं करते। இடங்கள்ல ஆண்டவரை சொல்றதை விட பிசாசை தான் பெருசா சொல்றாங்க. कई कई जगह पर परमेश्वर से ज्यादा शैतान का नाम लेते हैं। அவன் ஒரு பொருட்டே இல்ல. वो कुछ चीज ही नहीं है। ஆண்டவரை பற்றி பேசுவதற்கு நமக்கு நிறைய இருக்கிறது. परमेश्वर के पास ऊपर बात करने के लिए हमें बहुत அத सारा कार्य பேச है। பேச பேச बात करते करते ஆண்டவரை பற்றி சொல்ல 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 परमेश्वर के बारे में बोलते बोलते பிசாசு நம்ம பக்கமே வர மாட்டான். शैतान हमारे पास नहीं आएगा। அல்லேலூயா. அதனால பிசாசு இல்லைன்னு நான் சொல்லல, इसके लिए मैं ये नहीं कहता हूँ कि शैतान அவனுடைய नहीं है, போராட்டங்கள் இல்லைன்னு நான் சொல்லல, उसका सताना है, அவனுடைய எதிரான கிரியைகள் இல்லைன்னு நான் சொல்லல. उसका क्रिया है, அதை நம்ம பெருசாக்க கூடாது, उसे हमें बड़ा नहीं அதை करना, விளம்பரப்படுத்த கூடாது. उसे हम, அதை விட பெரியவர் இயேசு இருக்கிறார். उससे बड़ा हमारा परमेश्वर है। பாருங்க, எல்லாருடைய கண்களும் கோலியாத்தை தான் பார்த்தது, देखिए सबकी नजर गोलियत के ऊपर பிசாசை था, தான் பார்த்தது. वो शैतान को ही देख रहे சவுல் थे। ராஜா கூட பிசாசை தான் பார்த்தார். वो साउल राजा भी शैतान को ही கோலியாத் देखा, கோலியாத்தை பார்த்தார். गोलियत को। அங்கே உள்ள எல்லா ராணுவ வீரர்களும் அந்த கோலியாத்தை தான் பார்த்தாங்க. वहाँ पे जितने भी सैनिक थे वे भी लोग उस गोलियत को ही देखे। ஆனா அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்காக ஒரு தாவீது வந்தார். लेकिन वो गोलियत को मारने के लिए दावीद आया, அவர் தேவனை பார்த்தார். उसने परमेश्वर को देखा, ஹல்லேலூயா. அதனாலதான் அவனை வீழ்த்த முடிந்தது. इसलिए वो उसको गिरा पाया। அவர் இவன் யாரு அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே இல்ல. वो खो ने उसको कुछ, அதை விட ஒருவர் இருக்கிறார், பெரியவர். उससे बड़ा हमारा परमेश्वर அதனால है। பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் தேவன் மேல் அதிக விசுவாசம் உள்ளவர்களாய் देखिए இருக்கிறோம். हम हर एक लोग परमेश्वर के ऊपर ज्यादा विश्वास அவர் रखना உண்டென்று விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க चाहिए। वो வேண்டும். है करके हमें विश्वास करना चाहिए। அவர் எனக்கு நன்மைகளை தருகிறவர் என்று वो விசுவாசிக்கிறவர்களாய் हमें இருக்க प्रतिबल देता है, इसे हमें विश्वास करना चाहिए। அதுபோல இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் நாம பார்த்து விசுவாசித்து கொண்டிருக்க கூடாது. जैसे पृथ्वी में सारे लोगों के ऊपर हमें विश्वास नहीं रखना। இப்ப சில வேளைகள்ல சிலர் மூலமா நமக்கு சில நன்மைகள் வரலாம், देखिए किसी के द्वारा हमें कुछ भलाई हो सकता है, சில ஆசீர்வாதங்கள் வரலாம். कुछ आशीर्वाद हमें मिल सकता है, அதனால நம்ம அதுகளையெல்லாம் பார்க்க கூடாது. इसलिए हमें वो सब हमें नहीं देखना। அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி அதோட முடிச்சிடணும். उनको धन्यवाद कहकर उसे खत्म करना है। ஆண்டவர் கிரியை செய்வாரானால் अगर परमेश्वर क्रिया करेगा ஒரே तो ஆளை வச்சு நம்ம செய்து நடத்தி கொண்டே இருக்க மாட்டார். एक ही व्यक्ति के द्वारा नहीं करेगा। ஒரு காக்கா எலியாவை போஷிக்கல. देखिए कौवा आकर एलिया को भोजन ஒரு दिया, காலகட்டம் வரும்போது விதவையை கொண்டு போஷித்தார். जब एक समय आया एक विधवा के द्वारा उनको அதனால खाना நம்ம दिया। பார்க்க வேண்டிய தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். इसलिए हमारा नजर हमेशा परमेश्वर के ऊपर होना है। காக்காவை பார்த்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல காக்கா காணாம போயிடும். अगर कौवा के ऊपर अगर नजर रखेंगे तो कौवा थोड़े दिन में उड़ जाएगा। விதவையே பார்த்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல அந்த அம்மா என்ன ஆகுன்னு தெரியாது. और विधवा के ऊपर अगर हमारा ध्यान रहेगा तो वो विधवा क्या அதனால होगी हमें இவைகளை पता नहीं। அனுப்புகிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். इसलिए इन लोगों को जो बेच रहे हैं वो परमेश्वर के ऊपर हमारा नजर होना நம்முடைய चाहिए। விசுவாசம் எல்லாம் தேவன் எனக்கு பலன் தருகிறார். हमारा विश्वास परमेश्वर हमें भलाई करता है। அதனால நமக்கு வேலையில இருந்து வருமானங்கள் வரலாம், इसलिए हमें हमारी कमाई आ सकता है, இன்னும் பல விதங்கள்ல வருமானங்கள் வரலாம். और कई प्रकार का हमारा आमदनी आ அதையே सकता है। பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. उसी के ऊपर हमारी नजर नहीं அதை रखना। தருகிற தேவனை நோக்கி பார்க்க वो வேண்டும். जो देता है वो परमेश्वर के ऊपर हमारा ध्यान ஒரு रखना மனிதன் चाहिए। விதமாய் சபையில போய் ஜெபித்து கொண்டிருந்தார். एक मनुष्य इस तरह प्रार्थना किया அவருக்கு कलीसिया ஒரு में। அவசரமான ஒரு தேவை, ஒரு 10,000 ரூபாய். उसको जरूरत थी 10,000 की। அவர் ரொம்ப புலம்பி அழுது ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே वो இருக்கிறார். कलीसिया में रो रो कर प्रार्थना कर रहा அதாவது था। அந்த ஜெபத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது பார்க்கிறவர்களுக்கு. उसका प्रार्थना देखने वाले को, जब देखने वाले को आश्चर्यचकित அவ்வளவு था, நொந்து ஆண்டவரிடத்துல அலறிக் கொண்டிருக்கிறார். इतना रो कर वो प्रार्थना कर रहा அந்த था। நேரத்துல ஒரு 2-3 பேர் அந்த ஆலயத்திற்குள்ளே வந்தார்கள். उस समय 2-3 लोग वो कलीसिया में आए। அதுல ஒரு மனிதன் வந்தார். एक मनुष्य आया, அவர் இந்த
மனிதர்கிட்ட கேட்டார், இவர் ஏன் இப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறார்? दूसरों से पूछा ये क्यों इस तरह रोकर प्रार्थना कर அந்த रहा है। சூழ்நிலையில அவர்கள் ரெண்டு பேருமாக போய் அவர் ஜெபத்தை நிறுத்தின உடனே நீங்கள் ஏன் இப்படி ஜெபிக்கிறீர்கள் என்று वो கேட்டார்கள். दोनों व्यक्ति जाकर उसको पूछे क्यों इतना रोकर प्रार्थना அப்ப कर रहा அவர் है। அவருடைய தேவையை சொன்னார். उसकी जरूरत को उसने உடனே बताया। அந்த வந்ததான ஒரு மனிதர், जो आया वो 3 में से एक व्यक्ति, அந்த ரெண்டு பேரில் ஒருவர் वो दोनों में से एक व्यक्ति, அவர்கிட்ட இருந்ததான அந்த 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து உடனே அவருக்கு கொடுத்து விட்டார். उनके पास 10,000 था, तुरंत उसने उठा कर दिया। நம்மெல்லாம் என்ன சொல்லியிருப்போம்? हम क्या बोलेंगे? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். हम परमेश्वर को இவர் धन्यवाद நேரா देंगे। திரும்பி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ये और 5 मिनट वापस वो प्रार्थना करने लगा, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். परमेश्वर को धन्यवाद देने लगा அதுக்கப்புறம் இவருக்கும் தேங்க்யூன்னு சொல்லி விட்டுட்டார். और इसको भी धन्यवाद बोलकर छोड़ दिया। அவ்வளவுதான். उतना ही। அல்லேலூயா. அப்ப இந்த மனிதருக்கு ஒரே ஆச்சரியம், ये मनुष्य को आश्चर्य हो गया। என்னன்னா 10,000 ரூபாய் கொடுத்தா அவர் பாட்டுக்கு அவரு அதை ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்கல, வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு அவரு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ये सोचने लगा मैं 10,000 दिया, इसको कुछ परवाह ही नहीं, लेके जेब में रखा और प्रार्थना करने लगा। அப்ப முடிந்த பிறகு அந்த மனிதன்கிட்ட கேட்கும்போது, அந்த ஜோம் பண்ண மனிதன்கிட்ட கேட்கும்போது, जब प्रार्थना खत्म करने के बाद वो मनुष्य से जब पूछा गया, அந்த மனிதன் சொன்னார், वो मनुष्य कहा நீங்க வந்தீங்க கொடுத்தீங்க, आप आए इसलिए दिए, அடுத்து நீங்க தர மாட்டீங்க, दोबारा आप नहीं दे सकते, உங்களை ஆண்டவர் அனுப்பி விட்டார் இல்லையா, आपको परमेश्वर ने भेजा है ना, அந்த ஆண்டவரை தான் நான் தேடுவேன். वो परमेश्वर को मैं ढूंढूंगा। ஏன்னா அவரை தேடிக்கிட்டே இருந்தா உங்களை மாதிரி நிறைய பேரை அனுப்பிக்கிட்டே இருப்பார். क्योंकि उसको अगर मैं ढूंढने लगूं तो आपकी जैसा कई व्यक्ति को परमेश्वर भेजेगा। ஹalleluya. आमीन। உங்களை தேட ஆரம்பிச்சேன்னா अगर आपको मैं ढूंढने लगा तो இன்னைக்கு நீங்க வருவீங்க, आज आप आओगे, நாளைக்கு வர மாட்டீங்க. कल नहीं आओगे। அதனால நான் ஆண்டவரை தேடுறேன். इसलिए मैं परमेश्वर को ढूंढूंगा, அவர்தான் சாவி. वही चाबी है। ஹalleluya. அவரை தேடுவோம், उसे ढूंढेंगे, அவர் மேல் விசுவாசம் வைப்போம். उसके ऊपर विश्वास रखेंगे, உலகத்திற்குரிய காரியங்களில் அல்ல, दुनिया का कार्य में नहीं। அவர் மேல விசுவாசம் வச்சா அவர் ஆளுகளை ரெடி பண்ணி தந்துகிட்டே இருப்பார். अगर परमेश्वर के हम विश्वास रखेंगे तो सारा काम அவங்களுக்காக ஒரு हमारा पूरा நன்றி करेगा। சொல்லிட்டு நம்ம திரும்ப திரும்ப ஆண்டவரை தான் நோக்கிப்பார். वो व्यक्ति को हम धन्यवाद बोलकर हमें परमेश्वर की ओर देखना है। இது தேவனுக்கு பிரியமானது. ये परमेश्वर का प्रिय काम है। அவரை பிரியப்படுத்துகிறதான விசுவாசம் நம்முடைய வாழ்விலே வேண்டும். उनको प्रिय करने वाला विश्वास हमारे जीवन में होना है, அதுதான் நம்முடைய மூச்சாக இருக்க वही வேண்டும். हमारा श्वास होना அது चाहिए। இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் தேவனுடைய பிள்ளையாய் வாழ முடியாது. अगर वो विश्वास नहीं तो हम मसीह के बच्चे नहीं जी सकते बनके। அடுத்ததாக இது சம்பந்தமான இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். और इसकी संबंधित और एक कार्य में कहना யாக்கோபு चाहता 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, हूं। याकूब का पुस्तक 2 अध्याय 26वां वचन में लिखा கிரியை है, இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. क्रिया का बिना विश्वास वो मरा हुआ है। அதாவது விசுவாசத்தோடு கூட विश्वास के साथ கிரியையும் இருக்க வேண்டும். क्रिया भी होना चाहिए। ஹalleluya. கவனிக்கிறீங்களா? விசுவாசம் மாத்திரம் இருக்க கூடாது, केवल विश्वास ही नहीं, அதோட சேர்ந்த கிரியை இருக்க வேண்டும். उसके साथ हमारा क्रिया भी होना चाहिए। நமக்கெல்லாம் விசுவாசமும் இருக்கும், हमारे तो विश्वास भी है, ஆனா சில நேரங்கள்ல கிரியை இருக்காது. कुछ समय क्रिया नहीं இந்த होता। விசுவாசம் பாட்டுல வரும், ये विश्वास गाने में आएगा, என்னை மாதிரி பிரசங்கத்துல வரும், मेरे जैसा जो प्रचार करते हैं इस समय आएगा, ஆனா செயல்ல காட்டணும் விசுவாசம். लेकिन हमारा विश्वास को क्रिया में दिखाना चाहिए। அல்லேலூயா. आमेन। ஒரு சூழ்நிலை வரும் நமக்கு, एक परिस्थिति हमारा आता है, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன்னு நம்ம சொல்றோம், हे परमेश्वर मैं विश्वास करता हूँ ऐसा कहते हैं, நல்ல பாட்டு பாடுறோம் விசுவாசத்தை, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை பத்தி. परमेश्वर के पर जो विश्वास है उसके बारे में हम गीत गाते हैं, ஆனா சூழ்நிலை வரும்போது लेकिन जब परिस्थिति बदलता யாரை है பார்க்கிறோம், हम किसको देखते हैं, யாரை தேடுகிறோம், किसको ढूंढते हैं, எங்கே ஓடுகிறோம்? कहाँ पर भागते हैं। அப்போ நல்லா இருக்கும்போது வாயின் வார்த்தைகளிலே விசுவாசம், जब अच्छे हैं तो हमारे मुंह पे विश्वास, ஆனா இப்ப பிராக்டிக்கலா வந்தாச்சு. जब अब प्रतिदिन जीवन में இப்ப எங்க போச்சு விசுவாசம்? अभी किधर गया विश्वास? அதுதான் அங்க கிரியையிலே நாம் காட்ட வேண்டும். देखिए वहाँ पर हमारी क्रिया में होना चाहिए கிரியை विश्वास। இல்லாத விசுவாசம் செத்தது. बिना क्रिया का विश्वास मरा हुआ பாருங்க, है। ஒரு மனிதர் சொல்லுகிறார், நான் நல்ல கார் ஓட்டுவேன்னு சொல்றார், देखिए एक व्यक्ति कहता है मैं अच्छे से कार நான் நல்ல चलाऊंगा, பைக்கும் ஓட்டுவேங்கிறார், मैं अच्छे से बाइक चलाऊंगा, எல்லாம் சொல்றாரு, நல்ல அதுக்கு லைசென்ஸ் கூட வச்சிருக்கிறேன்னு எடுத்து मैं காட்டுறாரு. उसके लिए लाइसेंस भी रखा हूँ ऐसा दिखाता இப்ப है। கார் அவர்கிட்ட கொடுத்தாச்சு, अभी कार उसके हाथ में दे दिया, கார் ஏறி ஓட்டியா அப்படின்னு சொல்றாங்க. चल चला करके उसके हाथ में दे दिया, இப்ப ஆளு பதுங்குது, अभी वो आदमी छुप जाता है, ஸ்லோ ஆகுறாரு. वो स्लो हो जाता है। அப்ப இது என்னன்னா எல்லாம் வாயில வந்த ये सब क्या है? सिर्फ मुंह से बोलना, ஒன்லி சவுண்ட். खाली आवाज। இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஒன்லி சவுண்டா தான் இருக்கு. बहुत सारे की जिंदगी में खाली வெறும் आवाज है, சத்தம்.
सिर्फ आवाज ही है। விசுவாசங்கிறது வாய்ப்பேச்சா தான் இருக்கு. मुझे विश्वास है सिर्फ शब्दों में। அதை நம்முடைய கிரியைகளிலே காட்ட வேண்டும். हमारी क्रिया में वो दिखाना चाहिए। நல்ல டிரைவர்னு சொன்னீங்க, तो अच्छा ड्राइवर कहा था, லைசென்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, लाइसेंस है करके कहा, இப்போ வண்டியை கொண்டு வந்து விட்டாச்சு ஓட்டுங்க. अभी जो गाड़ी दिया तो चला, அது கொஞ்ச நாள் ஆச்சு பாத்தீங்களா, और थोड़ा दिन हो गया ना, ரொம்ப நாள் ஆச்சு நான் வண்டி ஓட்டி, बहुत दिन हो गया गाड़ी को हाथ அது लगा எனக்கு के, இப்ப தெரியாதே. अभी मुझे नहीं मालूम। அப்ப பாருங்க இதுல கிரியை இல்ல. देखिए इसमें क्रिया அப்ப नहीं இவ்வளவு है, நேரம் பேசி என்ன तो பிரயோஜனம்? इतना देर तू बात किया, அப்ப उसका क्या अर्थ ஆண்டவர் है? இருக்கிறார் என்று விசுவாசத்திலே சொல்லுகிறோம். ये परमेश्वर है करके हम विश्वास में தம்மை कहते हैं। தேடுகிறவர்களுக்கு நன்மைகளை செய்கிறார்னு விசுவாசத்துல பேசிடுறோம். जब उसको ढूंढेगा तो उसके लिए भलाई करता है करके हम विश्वास में कहते சூழ்நிலை हैं। வந்து விட்டது. परिस्थिति बदल गया, இப்ப நம்முடைய கிரியை எங்கே இருக்கிறது? अभी हमारा क्रिया किधर है? யெகோவா ஈரே यहोवा ईरे தேவைகளை சந்திப்பார். जरूरतों को पूरा இது करता ஒரு है। விசுவாச வார்த்தை. ये विश्वास का शब्द है। இன்னைக்கு பாட்டுல கூட பாடணும் இல்லையா? आज भी हम गाने में जब गीत गाए थे, விசுவாச பாட்டு. विश्वास का गीत। இப்போ ஒரு தேவை வந்துருச்சு. अभी एक जरूरत आया, எங்க போவோம்? किधर जाएंगे? பேங்க் பேலன்ஸ் பாக்குறோமா? कि हम बैंक की बैलेंस देखते இல்ல हैं எவன்லாம் நம்மளுக்கு தர வேண்டிய முதல்ல அப்படி ஒரு ரவுண்டு பார்ப்போம். कि जो मुझे पैसा देने वाला हम एक राउंड देखते வாங்கினவன் हैं। எவனா தராம இருக்கிறானா? जो हमसे लिया वो क्या कोई नहीं दिया, இன்னைக்கு போய் அவனை ஒரு வழி ஆக்கணும். आज जाके उसको एक रास्ता कर सकते हैं। இன்னும் வேற அடுத்த ரவுண்டு ஏதாவது இருக்கா? दूसरा राउंड कुछ है क्या? எங்கேயாவது இருக்கான்னு பாரு. ढूंढिए किधर है क्या, எல்லாம் தேடி பார்க்கணும். सब ढूंढ कर देखिए, ஒண்ணுமே இல்லையே. कुछ नहीं। அடுத்து யார்கிட்ட கடன் வாங்கலாம்? तो अभी किधर से हम उधार ले सकते हैं? அப்படிதானே? ஆண்டவரை நோக்கி முழங்கால் போட்டோமா? परमेश्वर के और हमने घुटना टेके क्या, அவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம். वो है करके हम विश्वास தம்மை करते हैं। தேடுகிறவர்களுக்கு பலன் தருகிறார்னு விசுவாசிக்கிறோம். उसे ढूंढने वाले को भलाई करता है, ये विश्वास ஆனால் அந்த करते हैं। விசுவாசத்தை கிரியையிலே காட்ட வேண்டும். लेकिन वो विश्वास को हमें क्रिया में दिखाना चाहिए। தேவை நம்மை எதிர்த்து அதாவது நம்மை சந்திக்க வரும்போது जब हमें जरूरत पड़ता है நேரா முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க. हम वही घुटना टेकना चाहिए। ஹalleluya. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वही यहाँ पर लिखा है। அப்ப நம்ம மூணாவது நாம பார்க்கிற காரியம் கிரியை இல்லாமல் விசுவாசிக்க முடியாது. तीसरा हम देखते हैं बिना क्रिया का हम विश्वास नहीं कर முதலாவது सकते। பார்த்தோம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. पहला हमने देखे बिना लहू बहाए पाप क्षमा नहीं। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. बिना विश्वास के हम परमेश्वर के प्रिय नहीं बन सकते। இங்கே பார்க்கிறோம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. तीसरा यहाँ पर देखते बिना क्रिया का विश्वास मरा हुआ है। அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். वैसा कार्य को हम देखते हैं। அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் दूसरा हम देखते हैं எபிரேயர் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது. इब्रू का पुस्तक 12 अध्याय 7वें में कहा है। அடுத்தது ஆண்டவருடைய சிட்சை என்கிறதான ஒரு காரியம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. दूसरा ये लिखा है कि पिता का ताड़ना। நான் சொல்றதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்வதற்கான நல்ல அடிப்படையான தேவைகள். देखिए मैं जो भी कह रहा हूँ मसीह की बच्चे की हर एक की जरूरत है। இவைகள் இல்லாமல் வாழ முடியாது. ये सब के बिना हम जी नहीं सकते। அப்ப பாருங்க நம்ம முதலாவது பார்த்தது ரத்தம் சிந்துதல். पहला हमने देखे लहू बहाना, இரண்டாவது பார்த்தது விசுவாசம், दूसरा हमने देखे विश्वास, மூணாவது பார்த்தது அது கிரியையோடு கூடிய விசுவாசம், तीसरे हमने देखे वो क्रिया के साथ की विश्वास, நாலாவது பார்க்கிறோம் தகப்பனுடைய சிட்சை. चौथा हम देखते हैं पिता का ताड़ना। நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளானால் हम मसीह के अगर बच्चे हो तो அவரால் உண்டாகிற சிட்சை நிச்சயம் நமக்கு உண்டு. उनके द्वारा जो ताड़ना मिलती है हमें होता है। ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அடியும் உண்டு. परमेश्वर के बच्चों को परमेश्वर से मार भी मिलता है। சிலருக்கு அந்த சிட்சைங்கிற வார்த்தை புரியாம இருக்கலாம். कुछ लोगों को ताड़ना नहीं समझ में आता। ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அடிக்கிறார். परमेश्वर उनके बच्चों को मारता है। நல்ல பிள்ளையா இருந்தா அடிக்க மாட்டார். अच्छा बच्चे को नहीं मारता। ஏதாவது சேட்டை பண்ண மஸ்தி பண்ண அடிப்பார். कुछ गलत करेगा तो उसको मारेगा। அப்படிதானே? ஆமென் அல்லேலூயா. आमीन। அதனால பிள்ளைகள்லாம் சேட்டை பண்ணாம இருக்க மாட்டாங்க. इसलिए बच्चे लोग मस्ती तो नहीं किए बिना रहेंगे। எல்லா பிள்ளைகளும் சேட்டை பண்ற பிள்ளைகளா தான் सब இருக்கு. बच्चे मस्ती करने वाले हैं। ஆமாவா இல்லையா? है कि नहीं? ஏதாவது பெற்றோர் சொல்ல முடியுமா? कोई माँ बाप ये कह सकते हैं என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை சேட்டையே பண்றது मेरा இல்ல. बच्चा मस्ती ही नहीं करेगा। சில பிள்ளைய பண்ற சேட்டை வெளியே தெரியுது. कुछ बच्चे का मस्ती बाहर दिखाई देता है, 4 பேருக்கு தெரியுது. वो 4 जन देखते हैं। சிலது ஊமை போல இருக்கும். कोई बच्चे एकदम गूंगा बन के रहता है, ஆனா அது பண்றது தெரியாது. लेकिन वो जो करता है वो दिखाई மொத்தத்துல नहीं பிள்ளைய देता है। சேட்டை பண்ணும்.
देखिए बच्चे कहने पर उनकी मस्ती அது होती பண்ற है। அத்தனை சேட்டையும் யாருக்கு தெரியும்னா அவங்க அப்பாவுக்கு தெரியும், அவங்க அம்மாவுக்கு தெரியும். वो जितने भी बच्चा मस्ती करता है उनके माता पिता जानते இங்க எல்லா हैं। பிள்ளைங்க அமைதியா இருக்கிறாங்க. यहाँ के बच्चे शांत है। நான் பார்க்குற வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்க தான். मैं जब तक देख रहा हूँ तब तक सब ஆனா बच्चे अच्छे அவங்க हैं, அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் இவங்க பண்ற சேட்டைகள். लेकिन वो माता पिता ही जानते हैं उनकी मस्ती क्या है, அதனால அவங்க அடிப்பாங்க. इसलिए वो मारते हैं। ஒரு அளவுக்கு தான் அடிக்கணும். பெரிய பிள்ளைகளை எல்லாம் அடிக்காதீங்க. देखिए बड़े बच्चों को हाथ ना उठाइए, சின்ன பிள்ளைகளை அடிக்கலாம். छोटे बच्चों को मार सकते हैं। சரி, அப்ப பாருங்க, அது போலதான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். देखिए उसी तरह हमारा परमेश्वर நாம் भी है। அவருடைய பிள்ளைகளானால் अगर हम उनके बच्चे हो तो அவன் ஆரம்பிச்சிட்டான் வேலையை. देखिए शुरू कर दिया अपना काम को। நிச்சயமாக நமக்கு தண்டனை உண்டு. देखिए हमारे लिए ताड़ना जरूर है, அடி கிடைக்கும். हमें ताड़ना मिलेगा। சேட்டை பண்ணா அடி கிடைக்கும். मस्ती करेगा तो मार मिलेगा, சேட்டை பண்ணாமல இருக்க முடியாது. लेकिन बिना मस्ती के बच्चे नहीं ஆண்டவருடைய रहते। பிள்ளைகள் मस्ती के बच्चे சேட்டை பண்ணாம இருக்க முடியாது. बिना मस्ती के नहीं रहेंगे। அப்பப்ப சேட்டை பண்ணிரும். वो तब वो मस्ती करते ஆண்டவர் हैं, அடிச்சு போடுவார். परमेश्वर मार देता है। ஆனா இந்த பிள்ளைகளோட எண்ணமெல்லாம் எப்படி தெரியுமா? लेकिन ये बच्चों लोग का सोच विचार क्या है पता? அடியே வாங்க கூடாது. मार नहीं खाने का, அப்படித்தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. वैसा रहने के लिए நான் என்ன पसंद வேணாலும் करते हैं। பண்ணிக்குவேன். मैं कुछ भी कर सकता ஆனா हूँ, யாரும் என்னை அடிக்க கூடாது. लेकिन कोई मुझे नहीं मारना चाहिए। சரி, கவனிங்க. அப்படிதான் நம்மளும், விசுவாசிகளாகிய நம்மளும் उसी तरह हम भी ஆண்டவர்கிட்ட அடி வாங்கும்போது கஷ்டமா இருக்கும். परमेश्वर से जब मार खाते तो हमें तकलीफ होता है। ஐயோ, ஆண்டவர் என்னை சிக்ஷிக்கிறாரு, परमेश्वर मुझे ताड़ना दे दिया, அடிக்கிறாரு. मुझे मारा। நான் சொல்லட்டுமா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால தான் அடிக்கிறார். देखिए मैं ये कहना चाहता हूँ, मसीह के बच्चे हैं इसलिए तुम्हें मारता है। இந்த வேத வசனம் நமக்கு அழகாய் சொல்லி தருகிறது. वचन हमें अच्छे से सिखाता है। அப்படி அந்த அடி விழுகாவிட்டால் நமக்கு, अगर वो ताड़ना में नहीं पड़ेगा அந்த तो, ஆண்டவருடைய சிக்ஷை நமக்கு இல்லாவிட்டால், वो ताड़ना अगर हमें नहीं मिला तो நாம் அந்த தேவனுடைய ஆண்டவருக்கு பிள்ளைகள் இல்லை. हम परमेश्वर के बच्चे नहीं है। பாருங்க, நான் எங்க 2 பசங்களை அடிக்கலாம். देखिए मैं मेरा दोनों बच्चों को मैं मार ஏன்னா அவங்க सकता என் हूँ, பிள்ளைங்க. क्योंकि वो मेरे बच्चे हैं। மீறி போனா சபையில வர்ற பிள்ளைங்களை நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். मैं एडवाइस दे सकता हूँ। சேட்டை பண்ணும்போது நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். देख जब मस्ती करते समय उनको सलाह दे நான் सकता உங்களை हूँ, தொட முடியாது, लेकिन मैं उनको मार नहीं सकता தொடவும் கூடாது, और छूना भी नहीं, அடிக்க முடியாது. मार भी नहीं सकता। அதே இது இந்த ஊர்ல சில பிள்ளைங்க இருக்கிறாங்க. देखिए जो गांव में कुछ बच्चे हैं, நான் போய் கையை நீட்டி அடிக்க முடியுமா? क्या मैं जाके उनको मार सकता हूँ? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமில்ல. उसके बाद क्या होगा समझते हो ना। ஏன்னா அது என்னுடைய பிள்ளை இல்ல, लेकिन वो क्योंकि वो मेरा बच्चा அது नहीं வேற है, யாரோடைய பிள்ளை. वो किसी और का बच्चा है, அதை நான் அடிக்க முடியாது. उसे नहीं मार सकता। என் பிள்ளைய நான் அடிப்பேன். मेरे बच्चों को मैं அது मार सकता போலதான் हूँ। கர்த்தருடைய சிட்சை என்பது उसी तरह परमेश्वर का ताड़ना भी है। தகப்பனுடைய சிட்சை இல்லாத முடியாது. परमेश्वर के बिना ताड़ना का कुछ नहीं होगा, அதனால நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். इसलिए हमें अच्छे से जानना चाहिए। இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, आज अच्छे से समझ लीजिए, ஆண்டவருடைய சிட்சை நமக்கு இருக்குன்னா, परमेश्वर का अगर ताड़ना में है तो, சேட்டை பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறாருன்னா, हम मस्ती करते समय हमेशा परमेश्वर हमें ताड़ना देता है। இன்னும் அந்த வீட்டுக்குள்ளதான் நம்ம ஒரு பிள்ளையா இருக்கிறோம்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. और समझ लिए उसी घर पे हम बच्चे बन के है करके, அவனுக்கெல்லாம் அடி விழுகுது, वो सबको मार मिलता है, அடி மேல அடி விழுகுது. मार के ऊपर मार मिलता है। நான் பாரு ஒரு அடி இல்லாம இருக்கிறேன், लेकिन मैं कुछ भी मार नहीं ஆனா खाता हूँ, எவ்வளவோ சேட்டை பண்றேன் लेकिन मैं कितना मस्ती करता हूँ। அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ऐसा अगर होगा तो अच्छे से समझ लीजिए, பேரு தான் இங்க இருக்கு, नाम केवल है इधर, அவர்கிட்ட பேர் இல்ல. वहाँ पर नहीं है। அல்லேலூயா. आमेन। அப்ப பாருங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு देखिए एक मसीह के बच्चे को அடி இல்லாமல் முடியாது. बिना मार के कुछ नहीं होगा। அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், दूसरा हम देखते हैं எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது. इब्रू का पुस्तक 12वां अध्याय 14 में लिखा है, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் वहाँ पर लिखा है बिना पवित्र का ஒருவனும் கர்த்தரை பார்க்க முடியாது. कोई भी परमेश्वर को नहीं देख सकता। அடுத்தது நாம் பார்க்கிறோம், பரிசுத்தம் நமக்கு தேவை. दूसरा हम देखते हैं हमारी जिंदगी में पवित्र होना जरूरी है। பரிசுத்தம் இல்லாமல் நாம் அடுத்த ஒரு நிலைக்கு வளர்ந்து போக முடியாது. बिना पवित्र का हम आगे नहीं जा सकते, அதனால ஒரு பரிசுத்த வாழ்க்கை நமக்கு என்னாலும் தேவை. इसलिए हमारे जीवन में वो पवित्र होना जरूरी है। நம்ம அப்படியே அந்த ஆவிக்குரிய அனுபவத்தின் அந்த படிகளையும் நீங்கள் பார்த்து வாருங்கள். பாருங்க, முதல்ல அந்த இரத்தத்தினால் என்பது மீட்கப்பட்டது, பிறந்தது. देखिए ये आत्मिक जीवन में जो लाइन से मैं कहता हूँ जरा ध्यान दीजिए, बिना लहू के क्षमा नहीं அடுத்தது मिलेगा। அந்த விசுவாசம் என்பது, விசுவாசிப்பது என்பது நமக்கு அது ஒரு மூச்சாக இருக்க வேண்டும். दूसरा देखिए विश्वास कहने पर हमारे श्वास के जैसा है, அதோடு இணைந்ததுதான் அந்த கிரியை என்பது. उसके साथ जुड़ा हुआ वो क्रिया है। மூச்சு விடுறோம்னா ஆள் என்ன செய்யணும்?
ஒர்க் பண்ணணும்ல, அதுதான் அந்த கிரியையும். श्वास छोड़ेगा तो ही इंसान काम कर सकता है, वही वो क्रिया है। மூச்சு விடுறேன் ஆனா பெட்டிக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? मैं श्वास लेकर पेटी के अंदर पड़ा हूँ तो क्या मतलब है? கொண்டு போய் உள்ள வச்சு மூடிடுவாங்க. लेके जाके अंदर रखे और लॉक அதுபோலதான் कर देंगे। கிரியை இல்லாத விசுவாசம் उसी तरह बिना क्रिया का विश्वास பைபிள்ல சொல்லி இருக்கு. बाइबल में लिखा है। அதை உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி எல்லாம் சொன்னேன். आपको समझ में आने के लिए मैं इस கிரியை तरह இல்லாத करता हूँ। விசுவாசம் செத்து போன ஆளுக்கு சமம். बिना क्रिया का विश्वास मरा हुआ है। சரி, அடுத்ததாக நம்ம பார்த்தோம், दूसरा हमने देखे, நம்ம வளர்ந்து வரும்போது हम जब बढ़ते हैं நம்மள ஆண்டவர் அடிப்பாரு. हमें परमेश्वर ताड़ना देता है। அப்போ நம்ம அந்த அடி இல்லாமல் ஆண்டவருக்காக வாழ முடியாது. देखिए वो ताड़ना के बिना हम परमेश्वर के अंदर बढ़ नहीं सकते। அடுத்தது இங்கே பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरा यहाँ पवित्र के बारे में लिखा है। நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வருவதற்கு முன்னாடி எப்படி வேணாலும் तो வாழ்ந்திருக்கலாம். मसीह के अंदर आने के पहले कैसे भी जीवन बिताए होंगे, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அது இல்லாவிட்டால் முடியாது. लेकिन मसीह के बच्चे पवित्र जीवन बिताना है, उसके बिना कुछ नहीं होगा। அது இல்லாவிட்டால் பரிசுத்தம் இல்லாவிட்டால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை. बिना पवित्र का हम मसीह के बच्चे नहीं कहलाएंगे। இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை பரிசுத்தத்திற்கு சொல்லி இருக்கிறது, அதை சொல்லுகிறேன். देखिए यहाँ पे कुछ कार्य लिखा है पवित्र के बारे में, मैं ये कहना चाहता हूँ। அந்த வசனத்தை எபிரேய நிருபக்காரர் விதமாய் ஆரம்பிக்கிறார். इब्रू का जो लिखा है पुस्तक में इस तरह शुरुआत किया है, யாவரோடும் சமாதானமாயிருங்கள். सबसे मेल मिलाप रखना, எல்லாத்துக்கூடயும் சமாதானமாயிருங்க. सबके साथ मेल मिलाप रखिए। அடுத்ததான் சொல்றாரு பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும். दूसरा ये कहता है आप पवित्र बन कीजिए। முதல்ல அந்த சமாதானம் வருது பாருங்க. पहला देखिए समाधान आता है, அது அந்த பரிசுத்தத்தின் பேசிக். वही वो पवित्र का आरंभ है। அடுத்ததான் என்னது? பரிசுத்தம். दूसरा ही पवित्र है, அது இல்லாம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ முடியாது. उसके बिना मसीह के बच्चे नहीं बन அப்ப सकते। இந்த பரிசுத்தமாய் வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் देखिए जिसको भी पवित्र जीवन अगर முதல்ல बिताना है तो எல்லாத்துக்கிட்டையும் சமாதானமா இருக்க பழகணும். पहला सभी के साथ समाधान होकर जीना அத है। நம்மள ஜெனரேட் பண்ணி, அதாவது இம்ப்ரூவ் பண்ணி பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போகும். वही हमें पवित्र और बढ़ाएगा। சிலர் யாருகிட்டயும் பேச மாட்டாங்க. कोई लोग देखिए किसी से भी बात नहीं கேட்டா करेंगे, அதான் பரிசுத்தம்னு சொல்லுவாங்க. अगर पूछेंगे तो कहेंगे मेरे अंदर ஊர்ல पवित्र பூரா है। சண்டை, पूरा दुनिया में झगड़ा, பக்கத்து வீட்டுல சண்டை, बाजू वाले घर में கூட झगड़ा, பிறந்தவங்கள்ட்ட சண்டை, साथ में जो है எங்கும் பகை. किधर भी झगड़ा, எங்கும் புகைங்கிற மாதிரி எங்கும் பகை. हमेशा सभी जगह पे झगड़ा। ஆனால் பரிசுத்தவான்கள். लेकिन मैं पवित्र हूँ, அது பைபிள் சொல்ற பரிசுத்தம் இல்ல. ये जो बाइबल कहता है वो அது पवित्र ஏதோ नहीं நீங்க है। புதுசா கண்டுபிடிச்ச ஒரு பரிசுத்தம் நினைக்கிறேன். मुझे लगता है आपने ढूंढ के निकाला। இங்க வசனம் சொல்லுகிறது यहाँ पे वचन ये कहता है சமாதானமாய் இருக்கவும், समाधान के साथ रहिए। பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும். அடுத்த ரவுண்டு தான் பரிசுத்தமுள்ளவர்கள். दूसरा राउंड में ये कहता है कि पवित्र बनिए। சமாதானத்துல கிளியர் ஆயாச்சுன்னா अगर समाधान में आप क्लियर हो तो பரிசுத்தங்கிறதான ரவுண்டு கிளியரா வந்துரும். पवित्र का जो अगला राउंड है वो भी क्लियर हो जाएगा। ஹல்லேலூயா. அதனால இந்த பகை உணர்வு, இந்த மாதிரி கசப்புணர்வு, இதுக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கவே கூடாது. इसलिए मसीह के बच्चे के अंदर ये जो कड़वापन ये सब होना ही नहीं चाहिए। அந்த பகை இருந்ததுன்னா உங்களுக்கு பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். अगर कड़वापन रखेंगे तो तुम्हारे भीतर पवित्र உள்ள नहीं ஒருத்தரை है। பத்தியதான கசப்பு இருந்ததுன்னா நமக்கு பரிசுத்தம் இல்லை என்று அர்த்தம். अगर तुम्हारे हृदय के अंदर किसी के लिए अगर कड़वापन होगा तो तुम्हारे भीतर वो சமாதானமா पवित्र இருக்க नहीं है। முடியலன்னா பரிசுத்தமா இல்லைன்னு அர்த்தம். समाधान के बिना रहेंगे तो उसका नाम पवित्र नहीं அதனால है। சமாதானமா இருக்க நாம் அதிகமாய் நாடணும். इसलिए सभी के साथ हमें समाधान के साथ जिंदगी बिताना நீங்க है। நீங்க அந்த அனுபவத்துல வந்து பாருங்கள். आप लोग वो अनुभव में आकर देखिए, இன்னும் சிலர் அதுக்குள்ளேயே இருப்பீங்க, कोई लोग शायद उसी में रह சிலர் सकते அதுல हैं, இல்லாமல் இருப்பீர்கள், कोई लोग नहीं हो सकते, சிலர் வந்து வந்து போகிறவர்களா कोई लोग இருப்பார்கள். आकर जाते हैं। நோவா பேழைக்குள்ள இருந்து ஒரு காக்கா விட்டார்ல, जैसा नोवा बोट से एक அது कौवा மாதிரி को வந்து भेजा, வந்து போறது. वैसा आकर 6 जाना। மாசம் பரிசுத்தம், 6 महीना पवित्र, 6 மாசம் வேற. 6 महीना दूसरा, அப்படி இல்ல. वैसा नहीं। இந்த பரிசுத்தத்திற்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தெரியும். ये पवित्र के अंदर रहने वाले को पता है। டக்குன்னு நம்முடைய உள்ளத்துல ஏதாவது கசப்போ சமாதானமற்ற நிலை வந்துவிட்டால் हमारे हृदय में अगर कड़वापन बिना समाधान का कुछ परिस्थिति மொத்த आए பெரிய तो இழப்பாய் இருக்கும். देखिए उनको शांति नहीं होगा। அப்ப பாருங்க, இந்த சமாதானம் ரொம்ப முக்கியமானது பரிசுத்தத்திற்கு. देखिए ये पवित्र के लिए समाधान बहुत ही जरूरत है। உடனே உடனே நம்ம அந்த அந்த சமாதானத்தை கெடுக்கிற காரியத்துல இருந்து உடனே நம்ம அதை
சரி செய்ய வேண்டும். देखिए वो हमारा समाधान को जो बिगाड़ता है उसे सिल- हमें तुरंत सही करना சில चाहिए। சூழ்நிலைகள் வந்துரும் நம்முடைய வாழ்க்கையில், परिस्थिति हमारे जीवन में आ जाता है, அந்த கசப்பான எண்ணங்கள் வந்துரும், कड़वाहट आ जाता है, உடனே அங்க போய் நம்ம சரண்டர் ஆகணும். तुरंत उधर हमें सरेंडर அவங்க होना எவ்வளவு चाहिए, சின்ன ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, चाहे कितने भी छोटे क्यों ना हो। அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்தாலும் शायद பரவாயில்ல, वो ये विषय को वो नहीं जानते, அங்க போய் முதல்ல சரியாகணும். वहां पर जाके हमें पहला सही சிலர் होना என்ன தெரியுமா चाहिए। செய்வாங்க, कुछ लोग क्या करते पता है, இந்த சமாதானத்தை சரி பண்றதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் நின்னுட்டு இருப்பாங்க. इस समाधान को ठीक करने के लिए परमेश्वर के ஆண்டவரே पास இந்த जाते மாதிரி அந்த हैं। ஆளுகிட்ட கோவப்பட்டேன், हे परमेश्वर, वो व्यक्ति से அவரை मैं झगड़ा பத்தி कर தான ஒரு लिया, கசப்பான எண்ணம் வந்துருச்சு, उसके बारे में मेरे अंदर कड़वाहट आ சமாதான गया, கேடு வந்துருச்சு, एक समाधान खो என்னை दिया, மன்னியும் ஆண்டவரே. मुझे क्षमा कर परमेश्वर, நல்லது இல்லைங்க, செய்யுங்க, நல்லதுதான். ये अच्छा ही आप कीजिए, ஆனா அது ரெண்டாவது செய்ய வேண்டிய लेकिन ये காரியம். दूसरा करना चाहिए, முதல்ல அங்கதான் போகணும். पहला वहां पर जाना இது चाहिए। ஆண்டவருடைய வேதம் தான் சொல்லுகிறது. यही बाइबल ही ये कहता है, சகோதரனிடத்துல பகையா இருந்தா अगर भाई के साथ முதல்ல विरोध है அங்கதான் तो போகணும். पहला वहीं पर இங்க जाना எல்லாத்தையும் चाहिए। வச்சிரு, நீ நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் வச்சிருன்ட்டார் ஆண்டவர். तू यहाँ पर सब कुछ रखते, यहाँ कुछ करने की जरूरत நீ नहीं है, ஆராதனையே பண்ண வேண்டான்ட்டார். तू आराधना करने की भी जरूरत नहीं அப்படியே है, வந்த கையோட வச்சுட்டு நீ போயிட்டு அப்புறம் வாங்குற. जैसा तू लाया वहीं पर छोड़कर तू जा पहले, ஆமாவா இல்லையா? हाँ कि नहीं। அல்லேலூயா. आमेन। அதனால சமாதானம் ஆயிட்டு समाधान होने के बाद அப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம வேலைகளை செய்யணும். तब हमारा काम को आगे बढ़ाना அப்புறம் चाहिए, ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும். तब हम परमेश्वर के लिए काम இதுல நம்ம करना ரொம்ப चाहिए, கவனம் உள்ளவர்களாய் इससे இருக்கணும். हमें ज्यादा ध्यान देना चाहिए। பரிசுத்தத்தை நம்மிலே காத்துக்கொள்ள வளர்த்துக்கொள்ள पवित्रता को हमारे भीतर बढ़ाने के लिए और நம்ம बचाने के எல்லாரோடும் लिए சமாதானமாய் இருக்க, हम सभी लोगों के साथ समाधान होना चाहिए, எல்லாரோடும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், किसी के साथ समस्या नहीं होना चाहिए, நல்ல விதத்திலே இருக்க வேண்டும், अच्छे तरीके से இயேசுவை போல நேசிக்க வேண்டும். यीशु मसीह के जैसे प्यार करना। நமக்கு அந்த நியாயப்பிரமாண சட்டம் देखिए वो व्यवस्था का जो அது என்ன नियम தெரியுமா है, சொல்லி தந்தது? वो क्या 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 कहता है, அது உன்னை போல நீ என்ன செய்ய, तेरे जैसा तू क्या कर, பிறனை दूसरे को நேசின்னு சொல்லி தந்தது. तू प्यार कर, ये कहा है। ஆனா இயேசு சொல்ற சட்டம் என்ன தெரியுமா சொல்லி தருது? लेकिन यीशु का क्या नियम है जानते हो, இயேசுவை போல பிறரை நேசிக்க. यीशु के जैसा दूसरे से प्यार இயேசு कर, நம்மை நேசித்தது போல यीशु जैसा हमें प्यार किया அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். उसी को हमें फॉलो करना चाहिए। அந்த சட்டம் நம்மளை நேசிக்கிற மாதிரி பிறனை நேசிப்பது. वो व्यवस्था विवरण ये कहता है, वो नियम இயேசு தந்த சட்டம் அதை விட ஒருபடி தாண்டி यीशु का जो नियम है उससे भी நம்ம अलग அதையும் है, செய்யணும். हमें उसे भी करना चाहिए, அதனால அதை விட்டுறக்கூடாது. उसे भी नहीं நம்மை छोड़ना போல है। மற்றவர்களை நேசிக்கணும். हमारे जैसे ही दूसरे से भी प्रेम रखो, நம்மளை இயேசு நேசிக்கிறாருல்ல. जैसा भी यीशु हमसे प्रेम எத்தனை रखता சேட்டை है। பண்ணிட்டு வந்தாலும் வாடா அன்பே அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாரா இல்லையா? कितना गलत करेंगे तो भी परमेश्वर हमें ஒருவேளை अपनाता நம்மளுக்கு है, எதிரானவங்க என்ன பண்ணியிருந்தா என்ன, इसलिए हमारे विरोध कोई क्यों ना कुछ किया होगा, அன்போடு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். प्रेम के साथ उन्हें अपनाना தூக்கி चाहिए, எரிஞ்சிரணும் அந்த கசப்பெல்லாம், वो कड़वाहट को निकाल देना பகையெல்லாம் चाहिए, தூக்கி எரிஞ்சிருங்க, कड़वाहट को निकाल दीजिए, அதை உள்ள போடாதீங்க. अंदर मत அது रखिए, தேவையில்லாத வெயிட்டு, वो नहीं चाहिए, ஃப்ரீ ஆக்குங்க மனசை. मन को हल्का நிறைய कीजिए। பேருடைய வாழ்க்கை இந்த கசப்பு பகை தான் அப்படியே உள்ளத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற. अनेक लोगों के मन में ये कड़वाहट की बोझ बनाकर रख दिया है। அது நம்மளை ஆண்டவருக்காக வாழ விட மாட்டேங்குது. परमेश्वर के लिए वो हमें जीने नहीं देगा। சந்தோஷமா இருங்க, खुशी से அது रहिए, தூக்கி போட்டுருங்க, அப்பவே அவங்கள்ட்ட மன்னிப்பை கேட்டுருங்க. तुरंत उसे माफी मांगे और खुश हो जाइए, உடனே ஆண்டவர் சமூகத்துல வந்து அவர்கிட்டயும் மன்னிப்பை கேட்டுருங்க. तुरंत परमेश्वर के समूह में आके उनसे भी माफी मांगना வேதம் चाहिए। சொல்லுகிறது, जैसा पवित्र शास्त्र कहता சகோதரனை है, நாம் பகைப்போமானால் अगर भाई से विरोध रखेगा तो கொலைகாரனாய் இருக்கிறோம். तू மர்டர் அந்த तू मर्डर किया हुआ इंसान, கொலை செய்கிறவனாய் இருக்கிறோம். तू खून करने वाला खूनी है। ஆமென், அல்லேலூயா. அப்போ இப்பவே நம்மளுக்கே தெரியுது நம்மள யாரெல்லாம் கொலைகாரங்க அப்படின்னு. खुद मन के अंदर विचार आता है कि हम में से कौन खूनी है। சந்தோஷமா நாம இருக்கணும். खुशी से हमें जीना चाहिए। அப்படி யார்கிட்டயாவது பகை இருக்கிறதா? अगर किसी के साथ विरोध है क्या, ஆண்டவரே ஒரு வாய்ப்பு தாங்கப்பா, हे परमेश्वर एक मौका दीजिए। நான் இன்னைக்கு இப்போ உடனே போய் கேட்க முடியாது. तुरंत जाके नहीं पूछ सकते। அதனால ஆண்டவரே உங்க திருவிருந்துல பங்கெடுத்துக்கிறேன், मैं प्रभु भोजन में भाग तो ले लेता हूँ, முடிஞ்ச உடனே நேரா போறேன், சாப்பிட்டுட்டு मैं खाना खाकर मैं तुरंत सीधा उनके फोन पास पहुँचता पड़ हूँ, मैं फोन करूँगा, என்னை மன்னிச்சிருங்க. मुझे माफ என்னுடைய कर। வார்த்தைகள் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், अगर मेरा शब्द तुझे दुख पहुँचाया கசப்பு होगा, உண்டாக்கி இருக்கலாம். कड़वाहट लाया होगा, யார்கிட்டயாவது பேசாம இருக்கீங்களா? किसी से आप बात नहीं कर சண்டையா रहे हो, இருக்கீங்களா? झगड़े में है क्या, உடனே போய் ஃபோன் பண்ணி
அவங்கள்ட்ட சமாதானமாயிருங்க. तुरंत उनको फोन करके समाधान हो பரிசுத்தம் जाए। இல்லாமல் ஆண்டவருக்காய் வாழ முடியாது. बिना पवित्र परमेश्वर के लिए जी नहीं சமாதானம் सकते। இல்லாவிட்டால் நமக்குள்ளே பரிசுத்தம் இல்லை. बिना समाधान के हमारे अंदर पवित्रता नहीं நம்ம है। கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். हम आंखें बंद कर हम प्रार्थना எல்லாரும் करेंगे, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? सब परमेश्वर की ओर देखेंगे। நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். हम परमेश्वर के समूह में हमें सौंपेंगे। இன்னும் 2 காரியங்கள் இருந்தாலும் இதோடு இந்த வார்த்தைகளை நான் நிறுத்துகிறேன். और 2 कार्य है, फिर भी मैं इसमें समाप्त करता हूँ। நாம கேட்டதிலே நம்மை ஆண்டவருக்குள்ளாக அர்ப்பணித்தவர்களாய், जो हमने अभी तक सुने उसके लिए हम अर्पण करेंगे। ஆண்டவருக்காக நாம் இவைகள் இல்லாமல் வாழ முடியாது. परमेश्वर के लिए हम इसके बिना नहीं जी सकते। இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்க முடியாது. बिना लहू के पाप क्षमा नहीं मिलेगा, हम परमेश्वर के बच्चे नहीं बन सकते। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்காய் வாழ முடியாது. बिना विश्वास के हम परमेश्वर के लिए नहीं जी सकते। அந்த விசுவாசம் கிரியை உள்ளதாய் இருக்க वो வேண்டும். विश्वास हमारा क्रिया में होना चाहिए। இன்னுமாக தகப்பனுடைய சிக்ஷை, அதாவது தேவனுடைய தண்டனை இல்லாத ஒரு வாழ்க்கை, அது தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. उतना ही नहीं, बिना परमेश्वर के ताड़ना से हम परमेश्वर की ओर बढ़ नहीं सकते। இன்னும் நடைமுறை வாழ்விலே நமக்கு இருக்கிறதான ஒரு பரிசுத்தம் என்பது और प्रतिदिन हमारे जीवन में वो पवित्रता होना चाहिए। இல்லாவிட்டால் தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ முடியாது. नहीं तो हम पवित्र नहीं बन के परमेश्वर के लिए जी அதுல सकते। நான் குறிப்பிட்ட காரியம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை சொன்னேன். और उतना ही नहीं, समाधान के साथ रहना चाहिए, पवित्र शास्त्र कहता है। எல்லாரோடும் சமாதானமாய் இருப்பதற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. हर एक के साथ समाधान बनकर जीने के लिए और पवित्र बनने के लिए संबंध है। அதை உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். उसे आप मन में लेकर पवित्र परमेश्वर की हम दीनता से हमें सौंपेंगे। ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனங்களுக்காய் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாய், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவைகள் இல்லாமல் முடியாது, இவைகள் இல்லாமல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே. ஆமென் ஆமென். ராஜாதி ராஜனே, ராஜாதி ராஜனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபம், ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம், நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்டோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் பேசுங்க பேசுங்க. சில நிமிடங்கள் நம்ம வசனங்களை கேட்டுவிட்டு அப்படியே போவது அல்ல, அந்த வசனங்களின்படி நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த வசனங்களின்படி என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நம்ம எதில் சரி செய்ய வேண்டுமோ அதில் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டாப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்விலே அதை செயல்படுத்துவோம், நம்முடைய வாழ்விலே அதை செயல்படுத்துவோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பானவர்களே, இனியும் காலம் செல்லாது, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமானவர்களாய், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படித்தவர்களாய், அவரை நோக்கி பார்த்தவர்களாய், அவரை போல வாழ்ந்தவர்களாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்குள்ளே முன்னேறுவோம், அவருக்குள்ளே முன்னேறுவோம், அவருக்குள்ளே வாழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபஹலர ஷகனந்தர தலர பதிபல பலர ஷபல பர பதலர பதிபல பரப. ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம், நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை கெடுக்கிறதான ஆமென் எந்த ஒரு சமாதானமற்றதான செயல்கள் கிரியைகள் நம்முடைய வாழ்விலே ஏற்படுமானால் அல்லது ஏற்பட்டிருக்குமானால் அதை உடனே சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம பரிசுத்தத்திலே வளர முடியும், பரிசுத்தத்திலே வளர முடியும். அது ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வளர்ச்சி. அதனால ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை வளர வேண்டும், வளர
வேண்டும், வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வளர்ச்சி என்பது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்வின் வளர்ச்சி என்பது அவனுடைய பரிசுத்தத்தை வைத்து கணக்கிடப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 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 என்று சொல்லப்படுகிறதான அந்த அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் நெல்லை எங்கிலோ பரிசுத்தமென எழுதோ, என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தமென எழுதோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரோபியே இவ்வேளையில் ஆடி நெஞ்சம் மாறிரோ. ஆரோபியே இவ்வேளையில் ஆடி நெஞ்சம் மாறிரோ. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாய், அப்பா பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அது தேவனுடைய பிள்ளையின் வளர்ச்சியை காண்பிக்கிற ஒரு அனுபவம். இன்னும் நான் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் 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 இன்னும். அதற்கு அடிப்படை யாவரோடும் சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இல்லாவிட்டாலும் அவர்களிடத்தில் பரிசுத்தத்தை கெடுக்கிற ஒரு காரியம் நம்ம மூலமாய் உண்டாயிருந்தால் நிச்சயமாக அதற்கு பரிகாரம் செய்துதான் ஆக வேண்டும். அவர்களிடத்தில் நான் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எதிராக பேசிவிட்டேன், உங்களுக்கு விரோதமாக சிந்தித்து விட்டேன். அதான் அந்த பரிசுத்தத்தின் வளர்ச்சி. நீங்கள் பேசி கூட இருக்க மாட்டீங்க, சிந்தனையில் வந்திருந்தாலும் இப்படி ஒரு நினைவு எனக்குள்ளே வந்துடுச்சு, மன்னிச்சிருங்க. அப்போ தான் நம்ம ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியும். அன்பானவர்களே, தேங்க்யூ க்ளோரியஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளின் ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ஆசீர்வதித்தீரே, மகிமைப்பட்டீரே. எல்லா கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம், செயல்களுக்காக ஸ்தோத்திரம். இப்படி நாம மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே திருவிருந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீரா. இப்படி பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படட்டும். வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய நன்மைகளால் நிரப்புவீராக. தகப்பனே, நிரப்புவீராக. இந்த நாளிலே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லுகிற காரியங்களை வேதத்தில் இருந்து தியானித்தோம் ஆண்டவரே. இவைகள் எங்கள் வாழ்விலே இருந்து அவைகள் பெருகணும் ஆண்டவரே. அவைகளில் நாங்கள் தொடர்ந்து ஓட கர்த்தர் உதவி செய்வீரா. இந்த வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமக்கெல்லா கனமகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படியே பிதா குமார